இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தங்களிடம் பணம் இல்லை என்று காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பத் பாத்ரா, காங்கிரஸ் கட்சிக்கு பல வங்கிகளில் பல கணக்குகள் இருக்கின்றன. அக்கட்சி பல்வேறு பான் எண்களை கொடுத்து வங்கிக் கணக்குகளை துவக்கியுள்ளதாகவும் அவற்றில் 1000 கோடி ரூபாய் உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தங்கள் கட்சியின் விதிகளுக்கு புறம்பாக இவ்வாறு பல பெயர்களில் அவர்கள் கணக்கு துவக்கியுள்ளனர். இதை தவிர 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் அந்த கட்சிக்கு இருக்கின்றன. வருமான வரி செலுத்தாததால் காங்கிரசின் 3 அல்லது 4 கணக்குகளை வருமான வரித்துறை நிறுத்தி வைத்துள்ளது, முடக்கி வைக்கவில்லை. வரிக்கு ஈடாக அந்த கணக்கிலிருந்து 135 கோடி ரூபாயை மட்டுமே பயன்படுத்த முடியாது, மற்றவற்றை பயன்படுத்த முடியும். ஆனால் தேர்தலுக்காக பொய் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது. ரயில் டிக்கெட் வாங்குவதற்கு கூட கட்சியிடம் பணமில்லை என்று ராகுல் கூறியுள்ளார். அதனால்தான் அவர் தனி விமானத்தில் பயணம் செய்கிறாரா? வரும் தேர்தலில் மிக பெரும் தோல்வியை காங்கிரஸ் சந்திப்பது நிச்சயமாகிவிட்டது என்று தெரிவித்தார். அமுல் பால் பொருட்கள் இனி அமெரிக்காவிலும் விற்பனையாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தை தலைமையிடமாக கொண்ட குஜராத் கூட்டுறவு பால் சந்தை கூட்டமைப்பு அமுல் என்ற பெயரில் பால் மற்றும் பால் பொருட்களை இந்தியா முழுவதும் சந்தைப்படுத்தி வருகிறது. இதன் சுவை காரணமாக இந்தியாவில் பிரபலமான பிராண்டாக அமுல் விளங்குகிறது. இந்நிலையில் அமுல் பால் பொருட்கள் அமெரிக்காவில் அறிமுகம் செய்யப்படுவதாக அக்கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்காக 108 ஆண்டுகள் பழமையான அமெரிக்காவின் மிக்சிகன் பால் பொருட்கள் சங்கத்துடன் அமுல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற அமுல் நிறுவனத்தின் வெள்ளி விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி, உலகின் மிகப்பெரிய பால் பொருள் தயாரிப்பு நிறுவனமாக அமுல் உருவெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கேற்ப உலக அளவில் தங்கள் தயாரிப்புகளை கொண்டு சேர்க்கும் முயற்சியில் அமுல் இறங்கியிருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இருக்கும் அமமுக மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது. தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் திருச்சியில் செந்தில்நாதனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. தேனியில் பிரச்சாரத்தை துவக்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், மக்கள் என்னை அவர்களது வீட்டு பிள்ளையாக கருதுகின்றனர். நான் தொகுதிக்காக அயராது உழைத்துள்ளேன். நான் பிறந்தது தஞ்சாவூர். நான் அரசியலில் பிறந்தது தேனி மண். இப்பகுதியில் நான் மக்களோடு மக்களாக பணியாற்றியுள்ளேன். மக்கள் செல்வர் என்ற பட்டமே எனக்கு கிடைத்துள்ளது. பிரச்சாரத்தில் எனக்கு வரும் வரவேற்புகளை பாருங்கள். தொகுதி வளர்ச்சிக்கு துணையாக இருப்பேன். தமிழகத்தின் அனைத்து வளர்ச்சிக்கும் திட்டங்கள் பெறுவதிலும் முனைப்புடன் செயல்படுவேன். கடந்த 10 ஆண்டு காலமாக நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்பவர் பிரதமர் மோடி. பொருளாதாரம் உலகளவில் முன்னேறி உள்ளது. அவர் மீண்டும் பிரதமர் ஆவார். இது ஊரறிந்த உண்மை. பிரதமரே நம்மோடு இருப்பதால் அனைத்து திட்டங்களையும் உரிமையோடு பெற்றுத்தருவேன். மாபெரும் ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவேன். தேனியில் போட்டியிட வேண்டும் என முன்னாள் முதல்வர் OPS மற்றும் ரவீந்திரநாத் தொகுதி மக்கள் விரும்புகின்றனர். தேனியில் பணியாற்ற காலம் ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. மீண்டும் எனக்கு மக்கள் வாய்ப்பு தருவார்கள் என்றார். அமலாக்கத்துறையை பாஜக கையில் வைத்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் திமுக கூட்டணி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி, திமுகவை எதிர்த்து நிற்பவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு பெற வேண்டும். 10 ஆண்டுகளில் பாஜக எதையும் செய்யாத நிலையில் 3 ஆண்டுகளில் சொன்னதை செய்த முதல்வராக ஸ்டாலின் திகழ்ந்து வருகிறார். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே உணவு என்ற கோட்பாட்டில் பாசிச ஆட்சியை கொண்டுவர மோடி நினைத்து செயல்பட்டு வருகிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தபோதே சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினராக அறிவித்துவிட்டார். அதன் பிறகும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்யவில்லை என்றால் கவர்னர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்ததால் தான் எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமலாக்கத்துறையை கையில் வைத்துக்கொண்டு முதலமைச்சரையே கைது செய்துள்ளவர்கள்தான் பாஜக. அமலாக்கத்துறையை அனுப்பித்தான் பாஜகவிற்கு 2500 கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது என்றார். திருவண்ணாமலையில் இருக்கும் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் அமைச்சர் ஏவா வேலுவும் MP அண்ணாதுரையும் தான் என பாஜக திருவண்ணாமலை மக்களவை தொகுதி வேட்பாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார்.
திருவண்ணாமலை பாஜக மக்களவை தொகுதி வேட்பாளர் அஸ்வத்தாமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் கூறுகையில், திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் சென்ற முறை திமுகவிற்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த எம்பி பொதுமக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை. இங்கு இருக்கும் அமைச்சர் ஏவா வேலு பொதுமக்களை எறும்புகளாகவும் புழுக்களாகவும் நசுக்கும் திமுக ஆட்சியினுடைய முக்கியமான இயந்திரமாக இருக்கிறார். இந்த மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய கொடுமை விவசாயிகள் மீது குண்டாஸ் சட்டம் ஏவப்பட்டதுதான். இது இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து யாரும் பார்க்காத ஒரு அவலம். வல்லாள மகாராஜா வாழ்ந்த இந்த புனித பூமியில் ஆன்மீகத்தை பயன்படுத்தி நிறைய சுரண்டல்கள் நடைபெறுகின்றன. பக்தர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் முதியோர்களுக்கு எந்தவித நலத்திட்ட உதவிகளும் சென்று சேரவில்லை. பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்கப்படுகிறது. போதைப்பொருள், கஞ்சா, கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இங்கு இருக்கும் பாதி பிரச்சனைகளுக்கு அமைச்சர் ஏவா வேலுவும் எம்பி அண்ணாதுரையும் தான் காரணம். தமிழகத்தில் இருக்கும் 8 கோடி மக்களும் பிரதமர் மோடியின் திட்டத்தில் பயனடைந்தவர்கள். கர்ப்பிணிகளுக்கு 6000 ரூபாய் வழங்குவதன் மூலம் கருவில் இருக்கும் குழந்தை கூட பிரதமர் நரேந்திர மோடி அரசு செயல்படுத்தும் திட்டத்தின் பயனாளிதான். திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் தாமரை மலர்வது உறுதியாகிவிட்டது. நான் வெற்றி பெற்றவுடன் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். அனைத்து ஊராட்சிகளிலும் அலுவலகங்கள் திறக்கப்படும். இராணுவத்தில் சேர இலவச பயிற்சி முகாம் நடத்தப்படும். அதேபோல வெற்றி பெற்ற மறுநாளான ஜூன் 5ஆம் தேதி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அஸ்வத்தாமன் தெரிவித்தார். தனக்கு எதிராக திமுகவும் அதிமுகவும் கோவையில் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒன்று சேரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2019இல் கொடுத்த 295 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி உள்ளோம். திமுகவை போல் சொன்ன விஷயத்தை திரும்ப பாஜக சொல்லாது. மோடி செய்தது, பாஜக செய்தது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருந்து திட்டங்களை வேகமாக செயல்படுத்துவோம். ஒருவர் சொல்வதை இபிஎஸ் முழுமையாக கேட்க மாட்டார். அதற்கான தன்மையை இழந்துவிட்டார். செங்கலை கையில் எடுத்து செங்கலை பாருங்கள் என சொல்லும் அளவுக்கு தான் உதயநிதிக்கு அறிவு இருக்கிறது. அரசியலில் பக்குவப்படாதவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு சமுதாய பணி செய்பவர்கள் யாரும் வராமல் தாத்தா, அப்பா இன்ஷியல் மட்டும் வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வந்தால் செங்கலை தூக்கி வந்து செங்கலை காட்டும் புத்தி மட்டும்தான் இருக்கும். மக்கள் இவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அதிமுக, திமுக ஏப்ரல் 10இல் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேர்வதை கடைசி 10 நாளில் எதிர்பார்க்கிறேன். அன்றைக்கு பங்காளி கட்சிகள் சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கடைசியில் 2 வேட்பாளர்களில் ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை நிறுத்தி ஓட்டு டிரான்ஸ்பர் செய்ய உள்ளனர். கேரளாவில் இது நடந்துள்ளது. கோவையில் முதல் முறையாக பார்க்க போகிறோம் என்றார். திமுக கூட்டணியை ஆதரித்து 30 தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். சென்னையில் மக்கள் நீதி மய்யத்தின் பிரச்சார வழிகாட்டுதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கமலஹாசன் பேசுகையில், மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் வரும் 29ஆம் தேதி முதல் திமுக கூட்டணியை ஆதரித்து 30 தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். மக்களவை தேர்தலில் போட்டியிடாததற்கு நிறைய பேர் வருத்தப்பட்டார்கள். இந்த முடிவை என்ன தைரியத்தில் எடுத்தீர்கள் என்றெல்லாம் ராஜாஜியை கேட்டது போல் என்னையும் கேட்பார்கள். அவர் சொன்ன பதிலை தான் நானும் சொல்வேன். நாம் காந்தியின் கொள்ளு பேரன்கள். எனக்கு சந்தர்ப்பவாதம் என்ற ஒரு வாதமே இல்லை. என் அரசியல் எதிரி ஜாதியம்தான். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் ஜாதியம்தான் எதிரி. 70 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜாதியத்தை மீண்டும் தூக்கி பிடிக்க பாஜக முயற்சிக்கிறது. எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை கண்டறிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம். திமுகவை விமர்சித்து ரிமோட்டை தூக்கி போட்டு டிவியை உடைத்துவிட்டு இப்போது கூட்டணியா என கேட்கிறார்கள். நமது டிவி, நமது ரிமோட், அது இங்குதான் இருக்கும். அது எப்போது வேண்டுமானாலும் உடைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த டிவிக்கான மின்சாரத்தையும் ரிமோட்டுக்கான பேட்டரியையும் உருவாக்க போகும் ஒரு சக்தி மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. பிரதமர் என்பதால் மோடி இங்கு வந்தால் அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். தேர்தலில் போட்டியிடாதது தியாகம் அல்ல, வியூகம் என கமலஹாசன் பேசினார்.
தந்தை மகன் பேரன் என கட்சித் தலைவர் முதலமைச்சர் பதவியை அபகரிக்கும் ஒரு கட்சிக்கு மற்ற கட்சிகளை பாசிச கட்சி என கூற எந்த உரிமையும் இல்லை என்று பாஜக மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் போகிற போக்கில் வார்த்தைகளை அள்ளி தெளித்து இருக்கிறார். 400 தொகுதிகளை தாண்டி பாஜக வெற்றி பெறும் என திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். இதை ஸ்டாலினுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். 23 ஆண்டுகளாக தோல்வியே காணாத தலைவர் பிரதமர் மோடிக்கு எப்போதும் வெற்றிதான். முரசொலியை மட்டும் படிப்பவர்கள் வேண்டுமானால் ஸ்டாலின் சொல்லுவதை நம்பலாம். 21 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் திமுக தேர்தல் பத்திரங்கள் மூலம் 1000 கோடி ரூபாய் வரை நிதி பெற்றுள்ளது. அதுவும் லாட்டரி விற்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து 500 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. தேர்தலில் கருப்பு பணம் புழங்குவதை தவிர்க்கவே தேர்தல் பத்திர திட்டத்தை பாஜக கொண்டு வந்தது. தந்தை மகன் பேரன் என கட்சித் தலைவர் முதலமைச்சர் பதவியை அபகரிக்கும் ஒரு கட்சிக்கு மற்ற கட்சிகளை பாசிச கட்சி என கூற எந்த உரிமையும் இல்லை என்று வானதி தெரிவித்துள்ளார். லடாக்கில் ராணுவ வீரர்களுக்கு திலகமிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஹோலி கொண்டாடினார். ஹோலி பண்டிகையை வட இந்தியாவில் மக்கள் விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் உலகின் மிக உயர்ந்த எல்லை பாதுகாப்பு பகுதியான சியாச்சின் மலை உச்சியில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடப் போவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். இதையடுத்து லடாக்கில் இருக்கும் லே ராணுவ தளத்திற்கு ராஜ்நாத் சிங் சென்றார். பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களின் நெற்றியில் திலகமிட்டு உற்சாகமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடினார். இதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் பேசுகையில், லடாக் என்பது பாரத மாதாவின் பூமி. லடாக் தேசிய தீர்மானத்தை குறிக்கிறது. இந்தியாவின் அரசியல் தலைநகரம் டெல்லி, நமது பொருளாதார தலைநகரம் மும்பை மற்றும் நமது தொழில்நுட்ப தலைநகரம் பெங்களூரு. அதேபோல வீரத்தின் தலைநகரமாக லடாக் திகழ்கிறது என்று ராஜ்நாத் சிங் பேசினார். தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் உருவாகாது என எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூத்துக்குடியில் நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக இந்தி கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நான் 10 அல்லது 12 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். தமிழகத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி நிலவுகிறது. இந்த போட்டியில் நிச்சயமாக பாஜகவை தமிழக மக்கள் கருத்தில் கொள்ள மாட்டார்கள். அண்ணாமலை சவால் விட்டு கொண்டு இருக்கட்டும். தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது பார்த்து கொள்ளட்டும். பாஜக ஆட்சி நடத்தும் மாநிலங்களின் நிலை என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில்துறை, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்திலும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இதற்கு காரணம் திராவிட இயக்கங்களின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஆட்சி நடப்பதால்தான். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஒருபோதும் உருவாகாது. அந்த நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது. இப்போது முதலில் அனைவரும் சேர்ந்து இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றார்.